தோல்வியாளன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல கண்டிப்பாக இந்த பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுதல் அப்படிங்கிறது தமிழில் கேட்டுருவாங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின், ஒரு 4-5 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். நம்ம ரொம்ப அசால்ட்டாக விட்டுருவோம். என்ன பிரிச்சு எழுதுறது சேர்த்துறது தானே, இது எனக்கு தெரியாது, அதை நான் கரெக்டாக எழுதிடுவோம் சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்மள மாரியே தப்பு பண்ணிடுவோம். அதுக்கு முழுக்க நமக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொண்ணு உண்டு பிரித்து எழுதுன்னு கேட்டால் பொன் கூட்டல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எக்ஸாமில் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் ஒரு சில இலக்கண முறையோடு ஒரு சில வார்த்தைகள் கேட்கும்போது அங்கே நம்ம தப்பு பண்ணிடுவோம், நமக்கு மார்க் அங்கே குறைஞ்சிடுது. பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் நிறைய படிக்கிறதுக்கு முன்னாடி அது எக்கச்சக்கமாக இருக்குது. 6 to 12 வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் நம்ம படித்தாலே போதும், ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். பட் ஒரு சில கொஷின்ஸ் நம்ம தலையை சுற்றி விடுற மாதிரி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு இந்த இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் அங்கே டக்குன்னு அதை பிரித்து எழுதுறதுக்கும் சேர்த்து எழுதுறதுக்கும் தவறு இல்லாமல் நம்ம அந்த ஒரு கொஸ்டின் அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இலக்கணம் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். புணர்ச்சி விதிங்க, அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேருவது புணர்ச்சி எனப்படும் அப்படி சொல்றாங்க. இதிலே அந்த நிலைமொழி இருக்கு இல்லையா, நிலைமொழி அப்படிங்கிறது என்னன்னா முதல் வேர்டு, வருமொழி அப்படிங்கிறது செகண்ட் வேர்டு. இப்போ உதாரணத்துக்கு பொன் உண்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பொன் அப்படிங்கிறது நிலைமொழி, உண்டு அப்படிங்கிறது வருமொழி. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலயே உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிலை கூட்டல் அழகு, அந்த சிலை அப்படிங்கிற நிலைமொழியில லை அப்படிங்கிறது உயிரெழுத்தா இருக்கிறதுனால இது உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிலை கூட்டல் அழகு சிலை அழகு. அதே மாதிரி மெய்யீற்று புணர்ச்சி சொல்றாங்க. அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு மண் கூட்டல் அழகு மண்ணழகு அப்படின்னு புணரும். அந்த மண் அப்படிங்கிற நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருக்கிறதுனால இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. வருமொழி இருக்கு இல்லையா, அதாவது செகண்ட் வேர்டு, அதோடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சு அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொன் கூட்டல் சிலை, சி அப்படிங்கிறது இச்சு கூட்டல் இ அப்படிங்கிறது தான். அங்க இச்சு அப்படிங்கிறது மெய் எழுத்தா இருக்கிறதுனால அது பொற்சிலையா புணரும். இதுதான் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புணர்ச்சியை இரு வகைப்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இயல்பு புணர்ச்சி, ரெண்டாவது விகார புணர்ச்சி. முதல்ல இயல்பு புணர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பா புணர்றது, எந்தவித மாற்றமுமே இல்லாம எந்தவித சேஞ்சஸுமே இல்லாம அவங்க இயல்பா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இந்த வாழைக்கோ இந்த மரத்துக்கும் நடுவில் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸோ இது சேஞ்சஸோ வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரொம்ப இயல்பா வாழை மரம் அப்படின்னு அப்படியே அப்பட்டமா அப்படியே புணர்ந்ததுனால இது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மரம், மண் மரம். தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இது போல நிறைய உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு புணர்ச்சியா ஒருத்தர் இருக்காரு, விகார புணர்ச்சின்னு பேர் எடுத்திருக்காரு. அது என்ன விகார புணர்ச்சி அப்படின்னா, புணர்ச்சியின் போது ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த விகார புணர்ச்சியே 3 வகைப்படும் சொல்றாங்க. அவருக்கு 3 பசங்க மாதிரி, தோன்றல், திரிதல், கெடுதல். இவங்க 3 பேரும் ஒவ்வொரு மாதிரி, 3 பேர் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. இப்ப தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னா, நிலைமொழியும் வருமொழி 2 வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த 2 வார்த்தைக்குள்ள ஏதாவது ஒரு புது வார்த்தை தோன்றும் போது அது தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். அங்க இத்து அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து தோன்றதுனால, புதுசா ஒரு ஆள் உருவாகிறதுனால இது தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. திரிதல் விகார புணர்ச்சி ஒருத்தர் இருக்காரு. இந்த நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது, அதாவது பச்சோந்தி மாதிரி சேஞ்ச் ஆகுறது. இப்போ வில் கூட்டல் கொடி, விற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வருது. அந்த வில்லு இர்ரா மாறுது, அந்த இல்லு திரியுது இல்லையா, பால் திரிகிற மாதிரி இங்க வார்த்தை திரிஞ்சு இர்ரா மாறுது. இன்னொரு எக்ஸாம்பிளா பல் கூட்டல் பசை, பற்பசை. அந்த இல்லு இர்ரா மாறுது இல்லையா, இப்படி திரியுது இல்லையா, இது திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஒருத்தர் இருக்காரு, கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து மறைஞ்சு கெடுது இல்லையா, ஹிடன் ஆகுது இல்லையா, அதுதான் கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மனம் கூட்டல் மகிழ்ச்சி, நிலைமொழி வருமொழி சேரும்போது மன மகிழ்ச்சி, அங்க இம்மு கெட்டு போகுது அப்படிங்கிறதுனால இது கெடுதல் விகார புணர்ச்சி ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிளா புறம் கூட்டல் 400, புறநானூறு. அங்க அப்படிங்கிறது மறைஞ்சு கெட்டு போறதுனால இது கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முதல் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னா ஒண்ணு இல்ல. நிலைமொழி உயிரெழுத்தா இருந்து வருமொழி உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் முன் உயிர். நிலைமொழி உயிரெழுத்தா இருந்து வருமொழி மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா அது உயிர் முன் மெய். நிலைமொழி மெய் எழுத்தா இருந்து வருமொழி உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா மெய் முன் உயிர். அதே மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா மெய் முன் மெய். நெக்ஸ்ட் இயல்பீறு விதியிரு அப்படின்னு சொல்றாங்க. நிலைமொழியோட இந்த உயிர் எழுத்துல வருமொழியோட இந்த முதல் எழுத்தான அந்த வல்லின எழுத்தான காசா தாப்பா சேரும்போது வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளி கூட்டல் தோழன், பள்ளி தோழன் ஆகும் இல்லையா. பள்ளி, அந்த லீ அப்படிங்கிறது இல்லு கூட்டல் ஈ, அங்க ஒரு உயிரெழுத்து. தோழன் அப்படிங்கிறது இந்த காசா தாப்பா வரிசையில வரக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால அங்க பள்ளி தோழன் அப்படின்னு சொல்லிட்டு அது புணருது. இந்த விதிர் அப்படிங்கிறது அந்த நிலைமொழியோட ஈற்று எழுத்து மறைஞ்சு இல்ல திரிஞ்சு ஏதோ ஒரு மாற்றத்துக்கு உண்டாகுது இல்லையா, ஒரு மாற்று வடிவம் பெறுது இல்லையா, அது விதிர்னு சொல்றாங்க. நிலம் கூட்டல் தலைவன், நிலத்தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அது சேருது இல்லையா, இதுதான் விதிர்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இணைப்பெரியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதுல ஹஸ்பண்ட் யாருன்னா குற்றிய லகுரம், ஒய்ஃப் யாருன்னா குற்றிய லிகரம். முதல்ல இந்த குற்றிய லகுரம் அப்படின்னா என்ன? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம்.
குற்றியலுகரம். ஒரு சொல்லோட இறுதியில வரக்கூடிய அந்த உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பதுதான் குற்றியலுகரம் சொல்றாங்க. இது வேற மாதிரியும் சொல்லலாம். தனிக்குறிலை சாராம ஒரு சொல்லோட ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த வல்லின மெய் மீது ஏறி வரக்கூடிய உகரம் தனக்குண்டான அந்த மாத்திரை அளவில இருந்து குறைந்து ஒலிக்கும். இதை குற்றியலுகரமா சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்பு, பாட்டு. இப்போ குசுடு துப்புரு அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கு, சு, டு, து அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த மாத்திரை அளவு அதிகமா இருக்கும். பாட்டு, மார்பு அப்படின்னு சொல்லும் போது கடைசியா அந்த பூ, டூ அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அந்த ஒலி வந்து சவுண்ட் வந்து கம்மியா வருதுனால தனக்குரிய அந்த மாத்திரை அளவில் இருந்து அது குறைந்து ஒலிக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. இது குற்றியலுகரமா சொல்றாங்க. அதே மாதிரி இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களும் வருவதில்லைன்னு சொல்றாங்க. குற்றியலுகர புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு வார்த்தைகள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். மாசு கூட்டல் அற்றார், மாசு அற்றார். ஹஸ்பண்டை பத்தி பார்த்தாச்சு, ஒய்ஃபை பத்தி பார்க்கணும் இல்லையா. குற்றிய லிகரம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது அந்த ஈ என்ற இறுதி எழுத்து தனக்குரிய அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது குற்றிய லிகரம் சொல்றாங்க. அதே மாதிரி நிலைமொழியோட அந்த இறுதி எழுத்துல குற்றியலுகரம் அந்த குசுடு துப்புரு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வறுமொழியில அந்த எகரம் எழுத்து வந்தா அந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான அந்த உகரம் இருக்கு இல்லையா, அது இகரமாக தனக்குரிய அந்த மாத்திரை அளவுல இருந்து ஒரு அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வரகு கூட்டல் யாது, அந்த வரகு அதுல கூ அப்படிங்கிறது குற்றியலுகரம், அந்த வறுமொழியில யா வருது இல்லையா வரகு யாது, அது வந்து அந்த உகரம் வந்து இகரமா மாறிடுச்சு, தனக்குரிய அந்த மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிச்சிருச்சு. கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது, அந்த கூ வந்து கீயா மாறுது, இகரமா மாறுது இல்லையா, இதுதான் குற்றியலிகரம். மூணாவதா ஒருத்தர் பார்க்க போறோம் முற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்துக்கும் குற்றியலிகரத்துக்கும் பிறந்த ஒரு ஆளு தான் முற்றியலுகரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஒரு சொல்லோட இறுதியில வர அந்த ஊன்ற உகரம் வந்து தனக்குரிய மாத்திரை அளவில இருந்து குறையாம அப்படியே முழுமையா ஒலிக்கிறது தான் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பசு, சு அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, பசு அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, அந்த மாத்திரை அளவு குறையாம இருக்கு இல்லையா, இதுதான் வந்து முற்றியலுகரமா சொல்றாங்க. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றாங்க. பசு, புகு, விடு, அது, மாவு, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முற்றியலுகரத்துக்கு சில எக்ஸாம்பிளான சில விஷயங்கள் இருக்கு. முற்றியலுகரத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா இது தனி குறியிலே அடுத்து வரும். இப்போ பசு, பா அப்படிங்கிறது ஒரு தனி குறில், அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சு அப்படிங்கிறது இந்த முற்றியலுகரமாவது, புகு, விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனி குறியிலே அடுத்து வரும். இதுல மாவு அப்படிங்கிற சொல் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதாவது இந்த இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வருவதில்லை அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். அப்போ அது முற்றியலுகரமா தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வரவறிந்தான் அப்படிங்கிற அந்த சொல்ல பிரிக்கும் போது வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அந்த ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிற அந்த ஒரு விதிப்படி கெட்டு இவ்வாயிடும். அப்ப வரவு கூட்டல் அறிந்தான் இருக்கும். இவ்ங்கிறது உடலாவும் அப்படிங்கிறது உயிராகவும் இருக்கிறதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு புணருது. நம்மளுடைய இந்த குற்றியலுகரம் இருக்காரு இல்லையா, அவருக்கு கூட பிறந்த 6 பேர் இருக்காங்க. யாரு அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 6 பேரும் ஒவ்வொரு டைப்புங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து யார் அப்படின்னா தனி நெடில சார்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரமா சொல்றாங்க. மாசு, பாகு, ஆறு அந்த மாதிரி ஈரெழுத்து சொல்லாம மட்டும் தான் நம்மளுடைய நெடில் தொடர் குற்றியலுகரக்காரு வருவாரு. ஆயுத தொடர் குற்றியலுகரம் இருக்காரு இல்லையா, ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த ஆயுத எழுத்து அதுல இருக்கும். எஃகு, அஃது, இஃது சொல்லிட்டு அந்த ஆயுத எழுத்து அதுல வர்றதுனால இது ஆயுத தொடர் குற்றியலுகரமா சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளுடைய இந்த உயிர் தொடர் குற்றியலுகரம் ஒருத்தர் இருக்காரு. தனி நெடில் வார்த்தைகள் அல்லாத இந்த உயிர் எழுத்தோடு சேர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நெடில் எழுத்துக்கள் பல எழுத்துக்களோடு சேர்ந்து குசுடு துப்புரு அப்படிங்கிற அந்த எழுத்துக்களோட சேர்ந்து வந்தா கூட அதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம்னா அரசு, 9, பண்பாடு, பாலாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி இது எல்லாமே உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல கோட்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதுல வந்து அந்த பா அப்படிங்கிறது நெடில் எழுத்து இல்லையா, ஆனா நெடில் எழுத்து பல எழுத்துக்களோட சேர்ந்து அந்த குசுடு துப்புரோட சேர்ந்து வரும்போது அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரமா கருதப்படுறதுனால இந்த கோட்பாடு இந்த இப்பு கூட்டல் பா அப்படிங்கிறது வர்றதுனால இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரமா சொல்றாங்க. கசட தப்பற அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் சொல்றாங்க. ஞனன நமன அப்படிங்கிற அந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரமாகவும், எரள வழல அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்துக்களை சேர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரமாகவும் சொல்றாங்க. வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு எக்ஸாம்பிளா பாக்கு, பாட்டு, பத்து, பேச்சு, உப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்றாங்க. மென் தொடர் குற்றியலுகரத்துக்கு வண்டு, சங்கு, பஞ்சு, அதாவது அந்த மெல்லின எழுத்துக்கள் எல்லாம் வருது இல்லையா, அதனால இது மென் தொடரா சொல்றாங்க. இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கு அந்த இடைநிலை எழுத்துக்கள் வரும். எய்து, மார்பு, மூழ்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரள வழல வார்த்தைகள் வரும்போது இது இடைத்தொடர் குற்றியலுகரமா சொல்லப்படுது. அடுத்ததா திசை பெயர் புணர்ச்சி சொல்றாங்க. இந்த திசை பெயர்களோட புணர்ச்சி விதி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். வடக்கு பிளஸ் கிழக்கு வடகிழக்கு, வடக்கு பிளஸ் மேற்கு வடமேற்கு அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு பிளஸ் மேற்கு தென்மேற்கு, தெற்கு பிளஸ் கிழக்கு தென்கிழக்கு, இதெல்லாம் நம்ம வார்த்தையாவே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாவே வந்துருது அப்படிங்கிறதுனால இதுக்கு பெருசா இலக்கணம் வேண்டாம். நம்ம அப்படின்னு அப்படியே வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
வடக்கு பிளஸ் மலை வடமலை அப்படி சொல்லிட்டு புணருது. தெற்கு பிளஸ் திசை தென் திசையாவது. கிழக்கு பிளஸ் நாடு கீழ் நாடு ஆகுது. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். கிழக்கு பிளஸ் நாடு கிழக்கு நாடுன்னு எழுதக்கூடாது, அது கீழ் நாடு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற்றுமை புணர்ச்சி சொல்றாங்க. அந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து அந்த லகரம் ழகரம் இது ரெண்டுமே வல்லின எழுத்துக்களோடு சேரும் போது மேல் நோக்கிய லா ரகரமாகவும் கீழ் நோக்கிய லா டகரமாகவும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கழல் கூட்டல் கால் கழற்கால் அப்படின்னு சொல்லிட்டு அது சேருது. அந்த மேல் நோக்கிய இல் வந்து இர்ரா மாறுது. அந்த புற்றுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இர் இருக்கு இல்லையா, அந்த இர்ரா மாறுது. அடுத்ததா கல் கூட்டல் குடம் கட்குடமா மாறுது. கீழ் நோக்கிய இல் வந்து இட்டா மாறுது. நம்ம மேற் சொன்ன மாதிரி இந்த வேற்றுமை புணர்ச்சல் இப்படி எல்லாம் புணருது. அதே மாதிரி இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்தா இருக்கக்கூடிய அந்த லாவும் லாவும் மெல்லின எழுத்துக்களோட சேரும்போது எந்த மாதிரி புணரும் அப்படின்னா அந்த மேல் நோக்கிய லா இன் அதாவது 2 சுழி இன்னாகவும் அந்த கீழ் நோக்கிய லா வந்து 3 சுழி இன்னாகவும் புணரும் அப்படி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல் கூட்டல் மாலை சொன்மாலையா புணரும். அருள் கூட்டல் மொழி அருண்மொழி 3 சுழி இன் இருக்கு இல்லையா, அந்த அருண்மொழியா புணரும் சொல்றாங்க. இது வந்து மெல்லின எழுத்துக்களோட அந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய லாவும் லாவும் சேரும்போது. இதே போல இன்னொன்னு இருக்கு. அது அந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய நகரம் அப்படிங்கிற வார்த்தை வல்லின எழுத்துக்களோடு சேரும்போது டகரமா மாறும் சொல்றாங்க. மண் கூட்டல் களம் மட்களமா மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்தா இருக்கக்கூடிய நகரம் 2 சுழினா வல்லின எழுத்துக்களோடு சேரும்போது ரகரமா மாறும். அந்த புற்றுக்கு போடக்கூடிய அந்த ராவா மாறும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொன் கூட்டல் குடம் பொற்குடம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அடுத்ததா ரொம்ப பண்பான குணமுள்ள பண்பு பெயர் புணர்ச்சி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 8 குணங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நிறம் சுவை அளவு வடிவு அப்படிங்கிற இது போல விஷயங்களை குறித்து வரக்கூடிய எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சின்னு சொல்றாங்க. பண்பு பெயர் புணர்ச்சியில இந்த ஈறுபோதல் விதியை பத்தி பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தாங்க. ஈறுபோதல் அப்படின்னால இந்த மை விகுதி கெடும். கருவிழி அது எப்படி பிரிக்கலாம்னா கருமை கூட்டல் விழியா பிரிக்கலாம். இங்க ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போய் கரு கூட்டல் விழி கருவழியானது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பாஸ் இலை அப்படிங்கறத பசுமை கூட்டல் இலை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இங்கேயும் மை விகுதி கெடும் ஈறுபோதல் விதிப்படி. இந்த மை விகுதி எங்கெல்லாம் கெடுதோ அதுதான் ஈறுபோதல் விதியா சொல்லப்படுது. ரெண்டாவதா இடையுகரம் ஈயாதல் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பெருமை கூட்டல் அண்ணா பிரிப்போம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கட்டு பெரு கூட்டல் அண்ணா நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல பெரு ரூ அப்படிங்கிறது உகரம் ஊ வருது இல்லையா, இரு கூட்டல் ஊ தான் ரூ. அந்த இடையுகரம் ஈயாதல் ஈ ஆயிடும். அந்த பெரு வந்து பெரிய ஆயிடும். அப்போ பெரி கூட்டல் அன். இந்த பெரி கூட்டல் அண்ணுக்கு நடுவுல உடம்படு மெயின் ஒருத்தர் இருப்பாரு. எப்பெல்லாம் 2 பேரும் சேர முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அவரு தான் ஈ அப்படிங்கிற அந்த ஒரு மெய்யெழுத்து. அப்போ பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன். ஈ அப்படிங்கிறது உடல், ஆ அப்படிங்கிறது உயிர். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பெரியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்துடும். உடம்படு மெயின் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து இப்போ உயிரெழுத்தா இருக்கு, வறுமொழியோடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு அப்படின்னா அந்த 2 எழுத்தும் வந்து சேர முடியாம ரொம்ப வந்து இந்த ஒலி மாறுபாட்டால இடைவெளி ஏற்படும். 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துல நான் பிரச்சனையை தீர்க்கிறேன்டா சொல்லிட்டு அந்த 2 பேருக்கு நடுவுல வந்து 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். யாருன்னா உடம்படு மெய் எழுத்துக்கள் 18 தெரியும். அந்த 18 பேர்ல 2 பேரை மட்டும் பொறுக்கி நம்ம எடுத்திருக்கோம். யாரு ப்ரோ அந்த 2 அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கேட்டீங்கன்னா இ இவ் அப்படிங்கிற அந்த 2 மெய்யெழுத்து தான் உடன்படு மெய்யா வருவாங்க. ஈ அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து எந்த இடத்துல 2 பேரை சேர்த்து வைப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வலி கூட்டல் அரியார் அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்துல இருக்கக்கூடிய அந்த லீல வந்து உயிரெழுத்து இருக்கு. அதே மாதிரி இந்த வறுமொழியோட அந்த முதல் எழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவும் உயிரெழுத்தா இருக்குன்றதுனால 2 பேர்கிட்ட சமரசம் பேசி இடையில ஒருத்தர் வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு 2 பேரும் இணைக்கக்கூடிய ஒரு ஆளா இங்க வலி அறியார் ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து சேர்ந்து வலி அறியார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். நம்மளுடைய இந்த ஈ அப்படிங்கிற உடம்புட மெய் இருக்காரு இல்லையா, இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய 2 பர்சனுக்கு இடையப்பட்ட பிரச்சனை மட்டும் தான் தீர்த்து வைக்க உடம்புட மெய்யா வருவார். அவங்க யார் அப்படின்னா இ இ ஐ அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகள் நிலைமொழியோடைய அந்த இறுதி எழுத்துல எப்பெல்லாம் வருதோ அப்பதான் உடம்புடு மெய்யா வந்து என்டர்ல புகுந்து நான் பிரச்சனையை சால்வ் பண்றேன்னா சொல்லிட்டு இந்த மெய்யெழுத்தா இருக்கக்கூடிய இ அப்படிங்கிற அந்த எழுத்து வரும். இ இ ஐ அப்படின்னு சொல்லி இந்த 3 எழுத்தை தவிர மற்ற உயிரெழுத்து எல்லாம் நிலைமொழியோட ஈற்றெழுத்துல வரும்போது இவ் அப்படிங்கிற அந்த உடம்புடுமையை வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாரு. இதுல யாருக்கு ரொம்ப பவர் அதிகம்னா இவங்க தான் பவர் அதிகம். ஏன்னா இ அப்படிங்கிற அந்த மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அவர் வந்து இந்த 3 பேருக்கு இடைப்பட்ட இந்த 3 கேட்டகரிஸ் வந்து இ இ ஐ அப்படிங்கிற அந்த எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை மட்டும் தான் தீர்த்து வைக்கிறாரு. பட் நம்ம யூ கார் இருக்காரு இல்லையா, அவரு இந்த மற்ற உயிரெழுத்துக்கள் எல்லாம் வந்து வரும்போது அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைக்கிறாரு. இப்போ யூ அப்படிங்கிற அந்த உடம்புடுமைக்கான ஒரு எக்ஸாம்பிளா என்ன பார்க்கலாம் அப்படின்னா பல கூட்டல் உயிர் லா அப்படிங்கிறதுக்குள்ள உயிரெழுத்து இருக்கு, ஊ அப்படிங்கிறதுக்குள்ள உயிரெழுத்து இருக்கு. அப்போ இங்க 2 பேரும் உயிரெழுத்தா இருக்கும்போது சண்டை வந்துடும். இப்ப இவங்களை சேர்த்து வைக்க யூ அப்படிங்கிற அந்த ஒரு உடம்புடைமை உள்ள புகுறாரு. இன்னொரு எக்ஸாம்பிளா பா கூட்டல் இனம் பாவினம் அப்படின்னு சொல்லிட்டு சேருது. இந்த மாதிரி தான் உடம்புடைமைகள் 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆதி நீடல் ஒருத்தர் இருக்காங்க. இப்போ மூதூர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். முதுமை கூட்டல் ஊர் சொல்லிட்டு பிரிப்போம். அந்த மைய வந்து இருபது விதிப்படி கேன்சல் பண்ணிட்டு முது கூட்டல் ஊர் இருக்கும். அது என்ன முது கூட்டல் ஊர் 2 வார்த்தையை சேர்க்கணும்னா ஒரு வார்த்தை நல்லா இருக்கணும் இல்லையா. அந்த மூ அப்படிங்கிறது ஒரு 100% சார்ஜில் இருக்கும்போது குறிலா இருக்கும்போது
மூ அப்படின்னு சொல்லிட்டு நெடிலா மாற்றணுன்றதுக்காக மூ அப்படின்னு சொல்லிட்டு மூது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்கும் போது அந்த ஆதி நீடல் அப்படிங்கிற அந்த விதி இங்கே பயன்படுது. இப்போ மூது கூட்டல் ஊர், அப்போ உயிர்வர் நூக்கொருள் மெய்வித்து ஓடுவின் விதிப்படி முத் கூட்டல் ஊர், அப்புறம் மூதூர் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிஞ்சிரும். இந்த இடத்துல ஆதிநிடல் அப்படிங்கிற ஒரு விதி எங்க வருது அப்படின்னா, குறிலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நெடிலா மாத்துறதுக்கு, அதோடைய அந்த சவுண்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஆதி நீடல் அப்படிங்கிற அந்த விதி பயன்படுது. நெக்ஸ்ட் அடியகரம் ஐயாதல். இது ஒன்றும் இல்லைங்க, பைங்குழ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை நம்ம பிரிக்கும் போது பசுமை கூட்டல் கூழா பிரிப்போம், மை விகுதி கேட்டுருவோம், பசு கூட்டல் கூழ். பசு கூட்டல் கூழை நம்ம சேர்க்க முடியாது. அப்போ பா அப்படிங்கிறது ஆ, அந்த அகரம் குறிக்குது. அந்த அடியகரம் ஐயாதல், அந்த பா அந்த ஆ ஐயா மாறுது, பை மாறுது. அப்போ பைசு கூட்டல் கூழா மாறும். அடுத்தடுத்த விதிகள் விட இது சேர்ந்து பைங்குழா மாறிடும். இந்த மாதிரி அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிற விதி இந்த மாதிரி இடத்துல சேருது. தன்னூற்று இரட்டல். இப்போ நெட்டிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா, நெடுமை கூட்டல் இலை சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். இருபொதல் விதிப்படி மை கெட்டு போயிடும், நெடு கூட்டல் இலை சொல்லிட்டு இருக்கும். நெடு கூட்டல் எளிய சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒற்று ரெட்டிக்கணும். அப்போ டூவோடைய ஒரு ஒற்றான இட்டு அங்கே வரும். அப்போ நெட்டு கூட்டல் இலை வரும். அப்போ உயிர் உட்பொருள்மை இட்டு ஓடுமை விதிப்படி டூ இட்டா மாதிரி ரெண்டு இட்டு வரும், இலை வரும், நெட்டிலை சொல்லிட்டு கொண்டாந்துரும். இந்த இடத்துல தான் அந்த தன் உற்று இரட்டல் அப்படிங்கிற விதி பயன்படுது. அடுத்ததான் முன்னின்று மெய்த்தெரிதல் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இது என்னன்னா, சேதாம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதை செம்மை கூட்டல் ஆம்பல் பிரிப்போம். மை விதியை நம்ம அதை எடுத்துருவோம், 20 விதிப்படி கேன்சல் பண்றோம். செம் கூட்டல் ஆம்பல் இருக்கும், செம் கூட்டல் ஆம்பல்னு இருக்கும். இப்போ இந்த மகரமை தகரமையா மாறும், சேத் கூட்டல் ஆம்பல். அப்பதான் நம்ம அந்த வார்த்தையை சேர்க்க முடியுன்றதுனால முன்னின்று மெய்த்தெரிதல் அப்படிங்கிற விதி இங்க பயன்படுது. அடுத்ததான் இனமிகள். இனமிகள் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு வார்த்தைக்கு இனமான அந்த சொல் அங்க பயன்படுத்துவாங்க. இப்போ பைந்தளிர் நம்ம பிரிக்கும் போது பசுமை கூட்டல் தளிராகவும், அந்த மை விகுதி கெட்டு பசு கூட்டல் தளிராகவும் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தாவுக்கு இனமான இந்து அங்க சேரும். அப்போ பைந்தளிர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதே மாதிரி காவுக்கு இனமான ஒரு இங்கு, காவுக்கு இனமான காவுடைய இனத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த இங்கும் ஒரு வார்த்தையில சேரும். கருங்குயில் அப்படிங்கிற அந்த வார்த்தையில காவுக்கு இனமான இங்கும் சேர்ந்திருக்கும். அதை நம்ம பிரிக்கும் போது 20 விதி அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த விதிகளை பிரிக்கும் போது இனமிகள் அப்படிங்கிற விதி இங்க சுருக்குவோம். ஹோப்ஃபுல்லி ஃபைனலாக இந்த வீடியோவில் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக யாராவது எதை பிரிக்கணும் எதை சேர்க்கணுன்றதுக்கான இலக்கணம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். எல்லாருக்குமே இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுனால சும்மா ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக நினச்சிட்டு போயிடுறோம். நிறைய பேருக்கு இந்த 1 மார்க்கில் வேலை போச்சு, 1/2 மார்க்கில் வேலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கதறிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள் தப்பு கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும், பட் அந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் நம்ம தலையை சுத்துற மாதிரி கேட்கும்போது நம்ம ஒரு இலக்கணத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இலக்கணம் சரியா நமக்கு தெரியாம படிக்காம இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். பட் ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் கரெக்டா யூகித்து ஆன்சர் போட்டுலாம். பட் என்னதான் இருந்தாலும் இதுக்கான ஒரு பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய இந்த இலக்கணத்தை நீங்க திரும்ப பாருங்க. வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பிரித்தெழுதுக சேர்த்தெழுது நம்ம சாதாரணமாக நினைச்சிடவே கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். நீங்க எந்த ஒரு விஷயத்த ரொம்ப கேர்லெஸ், இது ஒரு அட்டை பீஸு மொக்க பீஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஸ்ட்ரகிள் கொடுக்கும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் சின்ன சின்ன விஷயத்துல ஆப்ஷன்ல கொடுத்து நம்ம குழை போட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, இல்ல இதுதான் இருக்குமோ, இல்ல அதுதான் கண்டிப்பா சொல்லிட்டு மாத்தி போட்டு இங்க ஆன்சர் கே பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இதுதான் ஆன்சர்ன்றது நமக்கு தெரியுன்றதுனால பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகையே மற்ற டாபிக்கை போலும் நம்ம இம்பார்ட்டனா முக்கியமா தான் இது நம்மள எப்போ எந்த நேரம்னா கவுக்கும் அப்படின்னு நம்ம அந்த மனப்பான்மையோட படிச்சா மட்டும்தான் அதுல கரெக்டா வரக்கூடிய ஒரு 4-5 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கக்கூடிய எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம வருங்காலத்தில் பார்ப்போம். நான் ஷார்ட்ஸாக அதை போடுறேன், டெய்லி நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம். வருங்காலத்தில் இன்னும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் தான் எடுத்து நான் பேச இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். என்னுடைய தோல்வியாளன் சேனலில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். சேஃபாக இருங்க கைஸ். தேங்க்யூ.